ஹாய், எங்கள் கடையிலேருந்து தான் நான் பேசுகிறேன். நிறைய பேர் நினைப்போம்ல, நம்ம பணக்கார வீட்டில் பிறக்கல, அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு. அது ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? நம்ம ஒரு சகதிக்குள்ளே தான் இருக்கோம், அதில் புழு பூச்சிகள் இதெல்லாம் சேத்துக்குள்ளே தான் நம்ம கிடக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கள மாதிரி இல்லையே, அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு. அதே சேத்துக்குள்ளே தானேங்க சேரும் சகதியுமாக இருக்கிறதுலன்னா தாமரை வருது. வேறு எந்த செடியாவது வருதா? வேறு எந்த மலராது வளருதா? அந்த தாமரையில் தானே தாமரை முட்டி மோதி அந்த சகதிக்குள்ளேருந்து அழகாக வெளியில் வருது. அதில் இப்போ யார் உட்கார்றா? லட்சுமி தானே உட்கார்றாங்க. அந்த தாமரையை கொண்டு என்ன செய்கிறோம்? கோயிலில் கொண்டு வைக்கிறோம், இல்லை கருவறையில் கொண்டு வைக்கிறோம். அப்போ அதை முட்டி மோதி வர்றதுனால தானே அது தாமரை அழகாக வெளிப்படுது. நம்மளும் அப்படி தாங்க. கடவுள் நம்மளை தூக்கி சேத்துக்குள்ளே போட்டிருக்காரு, நம்மளை பாதி அளவு போட்டிருக்காரு. நீ வா வெளியே. இந்த மாதிரி நம்மளும் முட்டி மோதி வரணுங்க. அவன் பணக்காரின்னா அவன் அப்பையும் சொத்து சேர்த்து வச்சுருக்கான், அவன் புருஷன் வச்சுருக்கான், அவன் என்ன வேணாலும் மேக்கப்புக்கு வாங்குவா. நீ அந்த சகதியிலிருந்து முட்டி மோதி வந்தாத்தான் நீயே உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்படி நினைங்க. அவங்க அப்படி இவங்க அப்படின்னு நினைக்காம அதெல்லாம் பரம்பரை சொத்தில் வர்றது வைக்கிறது. நீ இந்த சேத்துக்குள்ளே கடந்து வர்ற மாதிரி வெளியே வந்தாதான் நீ உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. அதை முதல்ல நினைங்க, மற்றவங்கள விட்டுருங்க. தாமரையை தவிர அந்த சேத்துக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா? நல்லா பாருங்கள். இந்த கிராமங்கள்ல எல்லாம் சகதியும் சேருமா இருக்கா? அதில் நடுவில் பார்த்தா தாமரை அழகாக விரிஞ்சிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை மாதிரி தான் கடவுள் நம்மளை தூக்கி போட்டிருக்காரு சகதிக்குள்ளே. நம்ம தான் மீண்டு வந்து முன்னிலையில் இருக்கணும். இதை சொல்லணும்னு தோணுச்சு. யோசிங்க. நான் சொல்கிறதுல சில கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க.